ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு ரெசினட் ஹார்ட் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. ஸோ இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மேரேஜ்க்கு அப்புறம் வந்துட்டு மேரேஜ் பர்த்டே கிஃப்ட் வந்து பார்த்திங்கன்னா ரெசினட் ஹார்ட் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்துட்டு என்னோடய தாலி கயிறு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா மெட்டி அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்துச்சு. நான் வெளியே வந்து என்கொயரியெல்லாம் பண்ணேன். ஸோ எனக்கு என்னாக்கா ஒரு வெளியே வந்து நல்லா டிசைனர்ஸும் இருக்காங்க, நல்லா பண்ணி கொடுக்குறவங்களும் இருக்காங்க. பட் எனக்கு என்னவோ பர்சனலாக வந்துட்டு நம்மளே பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு எனக்கு. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நானே வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துருந்தேன். ஸோ வந்துட்டு நான் இப்போ வந்து பார்த்துட்ருக்கீங்களா, நான் வந்துட்டு அமேசான்லேருந்து அல்ட்ரா வந்துட்டு அந்த ரெசின் வந்துட்டு வாங்கியிருந்தேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் வந்துட்டு 900. ஸோ மீதி எல்லா ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மோடு அப்புறம் அந்த ஸ்டாண்டு, ஸோ லைட்டு வைக்கணும், நம்ம எந்த ஒரு கலர்ஸும் போடாமல் அப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஒரு பிளானில் வந்துட்டு இருந்தேன். ஸோ அந்த பேசிஸ் மாதிரி வந்து பார்த்திங்கனாக்கா மீஷோவில் வந்துட்டு மோல்டு வந்து வாங்கியிருந்தேன். ஸோ மோல்டு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் உங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து போட்டிருக்குவேன், 300 வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா அந்த ஸ்டாண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா 177 வந்துட்டு இருக்குது. ஸோ அப்புறமா லைட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150 ருபீஸ்க்கு வந்துட்டு 5 வந்துட்டு இருந்துச்சு மீஷோவில் வந்துட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி, ஸோ நானே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா, ப்ராப்பராக வருதா இல்லை செக் பண்ணுறதுக்காக ஒரு சின்னதாக நம்ம தண்ணி கேன் வந்துட்டு வாங்குவோம் இல்லையா, அது மேலே வந்துட்டு ஒரு ப்ளூயிஷ் கலரில் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 பூவோட உதிரியெல்லாம் எடுத்து போட்டு பண்ணி பார்த்தேன். ஸோ அதனால் ஸ்டிக்காக நல்லா வந்துருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்ம ரெசினாட் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணி நான் பண்ணேன் இது ரெசினாட்டை. இது வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஆனால் இதில் ஒரு என்ன ஆயிடுச்சுனாக்கா, நான் ரெசினாட்டை வந்து பண்ணி வச்சுட்டேன். 24 ஹவர்ஸ் கழித்து நான் போய் படுக்க போயிட்டு நான். ஸோ காத்தாலேஞ்சு வந்து பார்க்கும்போது அந்த 24 ஹவர்ஸ் கழித்து வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா க்ரிப்பாக நல்லா இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே நம்ம நல்லா பண்ணிட்டோன்ற ஒரு ஹாப்பி இருந்தாலும், பட் சடனாக வந்துட்டு நான் கீழே வந்து வைக்கும்போது தான் நான் அப்சர்வே பண்ணுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத்து மேலே போடுறது ஒரு சின்னதாக குட்டி வந்துட்டு விழுந்துடுச்சு. எனக்கு பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்துட்டு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணேன். அது விழுந்தும்போது எப்படி இது போய் நம்ம கொடுக்குறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்ன பண்ணலாம், அது எப்படி வந்துட்டு மறுபடியும் எல்லாம் எடுக்க முடியுமா, என்ன பண்ணுறது சொல்லிட்டு ரொம்ப இதுவாக இருந்தேன். ஸோ அப்புறம் தான் சரி அது விழுந்துருக்கு இல்லையா, அது வந்துட்டு அது சரௌண்டிங் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துலாம். கரெக்டாக எங்கே விழுந்துருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் தாலி வந்துட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, ஸோ அது சென்ட்ரலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு அதில் ஃப்ளவர் மட்டும் வச்சுருக்கேன், அதில் வந்து விழுந்துச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஷார்ப்பான வந்துட்டு கத்தி வந்து எடுத்து அது ரவுண்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டு ஸோ நல்லா கொஞ்சம் தேய்ச்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கட் பண்ணி எடுத்துட்டேன். உள்ளே வந்து எடுத்துட்டு மறுபடியும் வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா மறுபடியும் மோல்டில் வந்துட்டு வச்சு ரெசினை வந்து கலந்து வந்து நான் ஊற்றுனேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் ஹோனாக பண்ண போகிறீங்கனாக்கா கொஞ்சம் உஷாரான இடத்துல வந்துட்டு நீங்கள் வைங்க, அது மேலே வந்துட்டு எதுவுமே விழாத மாதிரி. ஸோ விழுந்துச்சுனாக்கா எல்லாமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ நீங்களும் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்படுறீங்கனாக்கா தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஸோ இன்கேஸ் யாரன்னா ரெசினர் ஹார்ட் பிஸ்னஸ் வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சாக்கா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாங்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். பட் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சில ட்ரிக்ஸு நீட்னஸ் அதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அது மட்டும் நீங்கள் கொஞ்சம் வேறு வீடியோவில் பார்த்து நீங்கள் கற்றுக்குனீங்கனாக்கா லைக் அமேசிங்காக வந்து பண்ணின்னு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.